நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரில் ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு நாளைக்கு பழனியில் நடைபெற இருக்கு. உங்களுடைய பார்வை ஃபாதர் முதல் கட்ட மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முயற்சி. இந்த முத்தமிழ் முருகர் மாநாடு மிக பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதோடு இது ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். தமிழர் தொன்மங்களை தேடுகிற தமிழர் சமயங்கள் என்ன, அந்த சமயங்களினுடைய அடிப்படைகள் என்ன, தமிழர் சமயங்களினுடைய பேராளுமைகள், இறை அடையாளங்கள், இறை குறியீடுகள் எவை என்பது பற்றி மிக பெரும் ஆய்வு ஒரு 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 புலத்தில் தமிழில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஐயா சத்தியவேல் முருகனார் போன்றவர், திரு மாசோ விக்டர் போன்ற இப்படி பலர் அதை பற்றி ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். இந்த தமிழர் தொன்மங்களை தேடுகிற ஒரு மாபெரும் தொடக்கமாக இந்த முத்தமிழ் மாநாடு அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். இதுபோல ஊரங்கும் திருக்கோயில்கள் இருக்கிற இடங்களிலெல்லாம் அறிவு சார்ந்த நல்ல உண்மையான அருள் ஆன்மீகம் சார்ந்த மாநாடுகள் நடப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ஃபாதர், இது மாதிரியான ஒரு பண்பாட்டு செறிவுள்ள விழாக்களை திமுக அரசு முன்னெடுத்திருக்கிறது சரியான முடிவு ஃபாதர்? திமுக என்றைக்குமே அது மதத்திற்கு எதிரான ஒரு அரசு என்று தன்னை சொல்லி கொண்டது இல்லை. அது மக்களினுடைய அரசாக மாறுகின்ற போது, பொதுவாக நீங்கள் தேர்தல் அரசியலில் நின்று ஒரு ஆட்சிக்கு வருகிறீர்கள். ஆட்சிக்கு வருவதாலேயே உங்களுக்கு மக்கள் இறையாண்மையின் பிரதிநிதிகளாகத்தான் இருக்கிறீர்களே தவிர மக்கள் இறையாண்மை உங்களுக்கு உரியது அல்ல, அது மக்களுக்குரியது தான். அறநிலையத்துறையின் கீழ் வரக்கூடிய திருக்கோயில்கள் என்பது தனிநபர்களாலோ அல்லது ஊர் மக்களாலோ அறக்கட்டளைகளாலோ இணைந்து கட்டப்பட்ட எந்த கோயிலும் அறநிலையத்துறைக்கு கீழே வருவது இல்லை. அக்காலத்தில் மன்னர்கள் மக்களின் வரிப்பணத்திலிருந்து கட்டிய திருக்கோயில்கள் தான், மக்களின் பொது பணத்திலிருந்து கட்டப்பட்ட திருக்கோயில்கள் தான் அறநிலையத்துறையின் கீழ் வருகின்றன. அந்த அறநிலையத்துறைக்கு முன்பு மன்னர்கள் இருந்தது போல இன்று அறநிலையத்துறை அரசின் கீழ் வருகின்ற போது தங்களுக்கு பிடித்தவற்றை அல்லது தங்களது நம்பிக்கைகளை அறநிலையத்துறை மீது அது சுமத்த முடியாது. மக்களுக்கு என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கிறதோ, மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் அரசு செயல்பட முடியும். எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி அல்லது கம்யூனிஸ்ட் அரசாக இருந்தாலும் சரி, அறநிலையத்துறை அவர்களுக்கு கீழ் வருகிறது என்றால் அவர்கள் விருப்பப்படி அதை செய்ய முடியாது. மக்களினுடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் தான் அதை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் தான் இதையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்வதாக நான் நினைக்கின்றேன், நம்புகின்றேன், வரவேற்கின்றேன். கண்டிப்பாக ஃபாதர். இப்போ இந்த சமீப காலமாக முருகன் குறித்த உரையாடலை தொடங்கி வைத்தது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பகுதியான வீரத்தமிழர் முன்னணி அவங்க தான் அந்த முருகனுக்கான பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த திராவிடம் சித்தாந்தம் பேசுகிறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே முருகனை திமுக எடுக்கிறப்ப இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா கிடையாதா ஃபாதர்? இல்லை, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு முன்னெடுத்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்கு முன்னாலேயே அறிவு புலத்தில் தமிழ் தேசிய களத்தில் இது மிகவும் தீவிரமாக ஏதோ முருகன் குறித்த உரையாடலை நாம் தமிழர் கட்சி தான் பொது களத்திற்கு கொண்டு வந்து என்று நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சமகாலத்தில் அதற்கு முன்னதாகவே பல அறிவுக்களத்தில் பல உரையாடல்கள், பல கதையாடல்கள், ஏன் நல்லேர் என்று நாங்கள் நடத்துகிற ஒரு பதிப்பகமே இது தொடர்பான புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அதை ஆம்ப்ளிஃபை செய்தது, அதை ஒரு 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 கவனத்திற்குரிய குரலாக மாற்றியதில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பங்கு உண்டு, மறுக்க முடியாது. அன்று அவர்கள் இப்படி எதிர்வினை நிகழ்த்தி இருந்தால் அது கருத்து களத்தில் நடக்கக்கூடியது தான். ஒன்று வருகின்ற போது அதை எதிர்கொள்ளுகின்ற ஒரு முழு ஆயத்த நிலை இல்லாமல் அப்படி ஒரு எதிர்வினை நிகழ்த்தி இருக்கக்கூடும். ஆனால் இன்று அப்படி அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா மேடைகளிலும் தமிழர்களின் தொன்மக் கடவுள்களில் ஒருவர் முருகன் என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன். அது ஒரு கோட்பாட்டு புரிதலில் இருந்து, அது எப்படி என்றால் தமிழர்களினுடைய, இப்போ நான் ஒரு கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவன் நம்பிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒவ்வொரு மதத்திற்குமான கோட்பாட்டு வேறுபாடுகளை உன்னிப்பாக ஆழ்ந்து படித்து அறிகிறவன். அவ்வகையில் ஆசீவகமாக இருக்கட்டும் அல்லது இந்த முருகன் என்கின்ற அந்த அடையாளம், அதற்குள் இருக்கிற கோட்பாடு இருக்கிறது அல்லவா, அது திருக்குறள் கோட்பாட்டோடும் ஆசீவக கோட்பாடுகளோடும் தமிழர்களினுடைய முந்தை தமிழர்களினுடைய கோட்பாடுகளோடும் பொருந்தி போகிறது. எப்படி என்றால்,
நமது எல்லா சமயங்களுமே வானகம் ஒன்றை தனியாக பிரிக்கிறது, இந்த பூமி என்பதை தனியாக பிரிக்கிறது. வானுலகத்திற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வதுதான் இந்த உலகத்தில் நம்முடைய கடப்பாடு. இந்த உலகம் ஒரு நிலையற்ற ஒன்று, ஒரு வகையில் பயனற்ற ஒன்று என்கின்ற ஒரு பார்வை. இதில் எனக்கு உடன்பாடும் உண்டு, உடன்பாடின்மையும் உண்டு. இந்த உலகில் நம் வாழ்க்கை, லைஃப் இன் த எண்ட் இஸ் a net zero game. இன்று இரவு நான் உயிரோடு இருப்பேனா என்று தெரியாது. இன்னும் அதிகபட்சம் என்ன அப்படி எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தால் ஒரு 20, 10, 15 ஆண்டுகள் இருக்க முடியும், அவ்வளவுதான். ஆனால் உறுதியானது. ஸோ லைஃப் இஸ் a net zero game. ஆனாலும் நமக்கு தமிழ் என்ன கற்றுத்தருகிறது என்றால், வானிலிருந்து ஒன்றை இங்கு நீ இறக்கி கொண்டு வருவதற்கான முகாந்திரங்கள் உனக்கு இல்லை என்று கருதுகிறது. எனக்கு எப்படி தெரியும் இறைவன் எப்படி இருப்பான் என்று? எப்படி எனக்கு தெரியும்? என் அருகில் இருக்கிற பருப்பொருளுக்கு ஒரு மரத்தையே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சிறிய விதையிலிருந்து எப்படி இந்த பெரிய மரம் வருகிறது? பச்சை புல்லை தின்று கொண்டு வெள்ளை பாலை எப்படி பசு தருகிறது? இந்த ரொம்ப என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களையே என்னால் புரிந்து கொள்ள முடியாத போது, இறை என்கின்ற அந்த மிகப்பெரிய விஷயம் மனித அறிவால், சிற்றறிவால் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ் என்ன நிலைப்பாடு எடுக்கும் என்றால், நமக்கு தெரியாத ஒரு வானகத்தில் உள்ளதை தெரிந்ததை போல இங்கு கொண்டு வந்து முழக்கமிடுவதை விட, இந்த உலகில் இருக்கிற மனிதர்களை, உங்களை, என்னை, நம்மை இறைநிலைக்கு நாம் எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கும். அதாவது அங்கிருந்து இங்கு அல்ல, இங்கிருந்து அங்கு. இந்த பேரடைம் ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் தமிழ் என்ன சொல்லணும்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ வானுரையும் தெய்வம் வையத்திற்கு அப்படின்னு சொல்லாது தமிழ். எங்கேயோ வானுரையும் தெய்வம் வையத்துள் என்று சொல்லாது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்போ இதற்குள் இருக்கிற புரிதல் என்ன என்றால், வானுரையும் தெய்வத்தை பற்றி பேசுவதற்கான முழு ஒரு அதிகாரம் என்பதோ அறிவு என்பதோ நமக்கு இல்லை. நம்மால் ஆகக்கூடியது வானுரையும் தெய்வத்திற்கு இணையாகவோ அல்லது அருகில் செல்லும் அளவுக்கோ நம்மை உயர்த்தி கொள்ள முடியும். அதை நீ செய் என்றால் அது ஒரு அற்புதமான அழகான ஒரு பார்வை என்னை பொறுத்த வரைக்கும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார். வையகத்தில் நமது கடமையே வாழ்வாங்கு வாழ முயல்வது, தொடர்ந்து முயன்று கொண்டிருப்பது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும், இல்லையா? அப்போ இந்த பேரடைமை நீங்க முருகனுக்கு பொருத்தி பாருங்களேன், மிகச்சரியா இருக்கும் இல்லையா? முறை செய்து நீங்க நீதி தவறாமல், நேர்மையோடு, கருணை இரக்கத்தோடு, அளவற்ற அன்போடு மக்களுக்கு நீங்கள் நிர்வாகத்தையும் நற்பணிகளையும் ஆட்சியையும் செய்தால் நீங்கள் இறைநிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். இந்த பேரடைம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. மனிதன் ஒரு இறைவன் ஆகலாம் அப்படின்னு ஒரு பாட்டில் வரும் இல்லைங்களா? முறை செய்து, வள்ளுவர் நமக்கு நான் சொல்லலை, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எங்களுக்கு கிறிஸ்தவத்தில் கூட லேனார்டோ பாஃப் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் இருப்பார். அவர் சொல்வார், இயேசுவனுடைய இறைத்தன்மையை எப்படி நீங்கள் நிரூபிப்பீர்கள் என்று ஒரு சிலர் கேட்டபோது, அவர்கிட்ட எப்படி நிரூபிப்பீர்கள் என்று கேட்டபோது பலர் இந்த புதுமைகளை எல்லாம், அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்களை எல்லாம் சொன்னார்கள். அவர் உயிர்த்து எழுந்ததை சொன்னார்கள். ஆனால் அந்த லேனார்டோ பாஃப் சொன்னார், ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்வார், he was so human, Jesus was so human that he can't but be God. தமிழ் அது சொல்லணும்னா, அவர் எத்துணை மனிதத்தன்மையோடு நடந்து கொண்டார் என்றால், எத்துணை மனிதத்தன்மையோடு தன் வாழ்வை பிறருக்கு தந்தார் என்றால், இறைவனால் மட்டும்தான் அத்துணை மனிதத்தன்மையோடு நடந்து கொள்ள முடியும். இட்ஸ் வெரி ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? Jesus was so human that only God can be so human like that. ஸோ அதைத்தான் நம்ம திருக்குறள் அந்த ரெசோனேட் பண்ணதில்லை. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ முருகப்பெருமானை நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம தொல்காப்பியமே சொன்ன ஒரு இறை வடிவம் முருகன். குறிஞ்சி நிலத்திற்கு மாயோன் திருமால், முல்லை நிலத்திற்கு சேயோன் அருகன், மாயோன், குறிஞ்சி நிலத்திற்கு சேயோன், அப்புறம் வேந்தன் சூரிய கடவுள், வருணன் நெய்தல்
நிலத்துக்கான கடவுள். தொல்காப்பியமே சொன்ன ஒரு ஒரு கடவுள் தான். அப்போ முருகப்பெருமானையும் நம்ம வந்து இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன் இன்னைக்கும் மக்களால் நீங்கள் அந்த இது அயோத்தி பிரச்சனை வந்த நேரம் நம்ம சொன்னோம், நீங்கள் ராமரை பற்றி சொன்ன கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இல்லை, ஸ்ரீராமரை பற்றி சொன்ன கருத்து முருகனை பற்றி சொல்லப்பட்டிருந்தால் அவர்கள் தேர்தலில் படுதோல்வி அடைந்திருப்பார்கள் நான் சொன்னேன். ஏனென்றால் முருகப்பெருமான் இந்த நிலத்தின் நினைவுகளோடும் இந்த நிலத்தின் பண்பாட்டோடும் வரலாற்றோடும் வேரோடி போன ஒரு கடவுள். பொதுவில் யாரை கடவுள் என்று தமிழர்கள் வணங்கினார்கள் என்றால் இடர்களிலிருந்தும் பகையிலிருந்தும் தங்களை காத்தவர்களை கடவுள் நிலைக்கு தமிழர்கள் எடுத்து சென்றார்கள். அப்போது நீங்கள் அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய அந்த இதையும் அவருடைய நீங்கள் அந்த புராணங்களில் வருவது பொதுவாக ஒரு சிறு ஃபேக்ட், உண்மையிலிருந்து கதைகள் பல புனையப்படும். புராணங்களில் நீங்கள் 98% பொய் என்று எடுத்துக்கொள்ளலாம், 2% ஒரு கரு ஒன்று இருக்கும், ஒரு மித்தாலஜி. எல்லா மித்தாலஜிக்குமே அது ராமாயணமாக இருக்கு, எதுவாக இருக்கட்டும், மித்தாலஜியில் ஒரு சின்ன ஃபேக்ட் இருக்கும். தென் தெர் இஸ் அ ஸ்டோரி நரேட்டிவ் டெல்லிங். அப்போ முருகனை வந்து நீங்கள் நிறைய கோரிலேட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ அறுபடை வீடு கட்டியவர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அது சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ பழனி மலைக்கு நடந்து போகிறாங்கல்ல, 200-300 கிலோமீட்டர்லாம் நடக்கிறாங்க. இது மனித செயலில் இயல்பான வாழ்க்கை செயலா இல்லை ஒரு போர் செயலா? இது ஒரு போர் செயல். யாரோட போய் சண்டை போடல, ஆனால் தன்னுடைய அந்த நான் ஒரு மேரத்தான் ஓடுனால சொல்கிறேன், மேரத்தான் ஓடுறதுங்கிறது ஒரு 15 கிலோமீட்டர் ஓடினதுக்கு பிறகு உங்களோடு நீங்கள் போர் செய்து ஆக வேண்டும். நிறுத்த சொல்லும், வலிக்கும், களைப்பு வரும், சலிப்பு வரும், அத்தனையும் எதிர்த்து போரிட்டு நீங்கள் அந்த மேரத்தான் இலக்கை சென்று அடைவீர்கள். அப்போது பழனிமலைக்கோ ஏனைய திருத்தலங்களுக்கோ ஒரு பாத யாத்திரையாக திருப்பயணமாக செல்கின்ற ஒரு பக்தர் தனக்கு எதிராகவே தன் ஒரு மனசு உற்றுப்பான்னு சொல்லும், கால் வலிக்கும், காயங்கள் ரணவலியை தரும், இருந்தும் அதை செய்கிறார் என்றால் தனக்கு எதிராக அவர் போர் செய்கிறார் இல்லையா, போர் குறியீடு. இப்போ முருகன் அறுபடை வீடு கட்டினார் என்றால் அவர் இது நம்ம பஜனை பாடுறதுக்கா படை வீடு கட்டுவாங்க? படை வீடு எதுக்காக கட்டுவாங்க? போருக்காக தான். போர் என்பது எதிரியை வீழ்த்துவதற்காக அல்ல, தன் மக்களை காப்பதற்காக. அடிப்படையில் போரினுடைய படைகளினுடைய அடிப்படையே இப்போ வள்ளுவர் சொல்ல அறத்திற்கு அன்பு துணை மரத்திற்கும் அதுவேயாம் பார். அதாவது போர் செய்வதற்கு துணிவு வேண்டும், அன்பு மரத்திற்கும் அதுவே அறத்திற்கு அன்பு துணை. அறம் என்பது அன்பின் பார்ப்பட்டு செய்யப்படுவது அறம். மரத்திற்கும் அதுவே துணைன்னா அன்பு இல்லாத ஒன்றிற்காக செய்யப்படுகின்ற போரை அல்லாத வன்முறைன்னு வள்ளுவர் சொல்லுவார். அப்போ அறுபடை வீடு என்பது எங்கும் சென்று நாடுகளை பிடிப்பதற்காக முருகப்பெருமான் அறுபடை வீடு கட்டவில்லை. ஆனால் படை வீடு கட்டுவது பஜனை பாடுவதற்காக அல்ல, தன் நிலத்து மக்களை பகையிலிருந்தும் இடர்களிடமிருந்தும் பாதுகாப்பதற்காக. எகெயின் கோரிலேஷனை கொண்டு வாங்க. கோரிலேஷன் அவருடைய வாகனம் மயில், அவருடைய கொடி சேவல் இல்லையா? தமிழர்களின் சிந்துவெளியிலிருந்து கீழடி வரைக்கும் சேவல் எதுக்கு குறியீடு? எதுக்குங்க குறியீடு? சண்டைக்கு தான் குறியீடு. சேவல் சண்டைங்கிறது தமிழர்களினுடைய பாரம்பரியத்தில் ஒன்று. அந்த சேவலைத்தான் முருகன் கொடியாக இருக்கிறது. சிமிலர்லி மயில் இப்போ முற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் சைஸ் இருந்த பல பறவைகள் இப்போது சுருங்கி விட்டன கால ஓட்டத்தில். நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காலத்தில் மயில்கள் இன்னும் பெரிய அளவில் இருந்திருக்கலாம். நாம் இன்று விமானங்களை பயன்படுத்துவது போல மயில் பயன்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது வேலோடு நிற்கிறார், ஸோ வேல், மயில், சேவல் இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த நிலத்து மக்களை ஒரு காலகட்டத்தில் காத்த ஒரு மாபெரும் ஆளுமை இறைநிலைக்கு உயர்ந்து தமிழர்களினுடைய பண்பாட்டு அடிநாதங்களில் இணைந்து விட்டது. எனவே இன்று அதை மீள்கண்டெடுப்பு செய்வதும், அதற்காக முத்தமிழ் மாநாடு அல்ல இன்னும் 300 மாநாடுகள் தொடர்ந்து நடத்துவதும் தகுதி உடையதே என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக ஃபாதர். இப்போ இதை நாம் தமிழருக்கு கிடைத்த வெற்றியா ஒரு சைடு கிளைம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கத்து பிஜேபியினுடைய வேல் அரசியலுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்குறாங்க. உங்களுடைய பார்வையில் ஃபாதர், தமிழர்களுடைய அரசியலில்
முருகன் எவ்வளவு முக்கியமானவர்? இல்ல இவ்வளவு நேரம் சொன்னதுதான் அது முக்கியம். அது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுதான் பொலிட்டிக்கலி வந்து கான்டெக்ஸ்ட் தான் ஒரு நேரட்டிவா வந்து தேவையை உருவாக்கும். ஓகே. இப்போ இந்திய எதிர்ப்பு 1960களில் பேசப்பட்டது போல் இன்று பேசப்படவில்லை. ஏனென்றால் அன்று இருந்த அளவுக்கான ஒரு நெருக்கடியான சூழலில் நாம் இல்லை. தமிழ் இன்று பெரும் நெருக்கடியை சந்திக்கிறது, அது வேறு. தமிழே தெரியாத ஒரு தலைமுறை தான் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது, அது வேறு. ஆனால் டெல்லியிலிருந்து இன்று கண்ணுக்கு தெரியாத வகையில் தான் தமிழை அழிக்க பல வழிகள் செய்யப்படுகின்றதை தவிர வெளிப்படையாக தமிழை அழிக்கின்ற எந்த முடிவையும் எடுக்கிற துணிவு அவர்களுக்கு இன்று இல்லை. அதே போல இன்றைய காலச்சூழல் என்பது ஒரு சிறு தெய்வங்களை கூட சமஸ்கிருதமயப்படுத்துகின்ற ஒரு காலகட்டம். இந்த ஒற்றை நாடு, ஒற்றை மதம், ஒற்றை பண்பாடு, ஒற்றை மொழி, ஒற்றை அதிகாரம் என்பது ஃபாசிசம், ஒரு மிகப்பெரிய ஃபாசிசம். இதுதான் பூனாவிலிருந்து இயங்குகின்ற RSSனுடைய ஒரு சதி. அது இந்த தளத்தினுடைய பண்பாட்டை அரிக்கிறது, அழிக்கிறது. இப்போ ஒரு காலத்தில் நமக்கு ஜின்னு சொல்ல மாட்டாங்க, இன்னைக்கு எல்லாரும் வந்து ஜி ஜி ஜி. இது வந்து திட்டமிட்டே பரப்பப்படுகின்ற ஒன்று. அதே மாதிரி நீங்கள் ChatGPT இந்த மாதிரி எல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாலேஜில் டெல்லியில் இருக்கிறவனுங்க இதே RSS கும்பல் தான். இவனை வந்து ராஷ்டிர பாஷா அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு அதுக்கு கவர்மெண்ட்டும் வந்து பல 100 கோடி கணக்கில் அதை ஃபண்ட் பண்ணி IIT மாதிரி இதிலெல்லாம் படித்து வரக்கூடிய பெரிய அறிவு இதெல்லாம் பண்ணி அந்த ChatGPTக்குள்ளேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ளேயும் போகிற அத்தனை தமிழ் உட்பட எல்லாத்தையும் தமிழ் ஸ்கிரிப்டை பயன்படுத்தப்படுவதில்லை. இப்போ யூனிகோட் கன்சார்சியம்னு இருக்குது, அங்கேயும் இதே பிரச்சனை தான் பண்ணாங்க. எல்லாமே தேவநகரில் தேவ பாஷான்னு சொல்கிறா இல்லையா, அதில் கொண்டு வந்து தான் விட்டாங்க. ஸோ இப்படி வந்து தமிழுக்கு எதிராகவும் தமிழ் பண்பாட்டுக்கு எதிராகவும் ஒரு பெரும் ஒரு சமஸ்கிருத போர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழர்களினுடைய தொன்ம அடையாளங்களை கண்டெடுத்து நீங்கள் அதுக்கு பின்னாடியெல்லாம் போகாதீங்க, இதுதான் உங்களுடைய தொன்மன்னு வழிகாட்டுவது ஒரு அரசியலாக ஒரு கவுண்டர் ஒரு பாலிடிக்ஸாக உருவாகுது. அது காலத்தினுடைய தேவை. கண்டிப்பாக. இப்போ திமுக அமைச்சர்களே ராமரை பற்றி பேசுகிறாங்க, திரும்ப இந்த மாதிரியான விழாக்கள் எடுக்கிறாங்க. திமுக மெல்ல மெல்ல தன்னுடைய கொள்கை, திமுக வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா, திமுக ராமரை பற்றி பேசி தப்பித்து கொள்ளும். ஆனால் குலதெய்வ சாமிங்களை அவரது கருப்பண்ணசாமியை பேச சொல்லுங்க, என்னைக்கு அது பேசியிருக்குதா? அது சரி, திமுக புத்திசாலி கட்சி, அது ஒன்று முட்டாள் கட்சியெல்லாம் கிடையாது. என்ன அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அது ஸ்ரீராமரை பேசி வந்து தப்பிச்சுக்கும். பூரி ஜெகநாதரை பேசினாலும் தப்பிச்சுக்கும் பேசும். அது ஏன் பேசும்னா வடக்கத்தி தெய்வமெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைன்னு, நீங்கள் எங்கள் மொழியை அழிக்க வருகிறீர்கள், அதனால் உங்களை எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையில் இருந்து தான் வடக்கத்தி தெய்வங்கள் எதிர்ப்புங்கிறது அது எடுத்தது. என்னைக்காவது அது வந்து கருப்பண்ணசாமியையோ ஐயனாரையோ எதிராக பேசியிருக்குது. பெரியார் எல்லா மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்தார், அது வேறு. திமுக அவனுடைய வரலாற்றில் ஐயனாரை எதிர்த்துட்டு அவங்க அரசியல் பண்ண முடியுமாங்க? முடியும். ஐயனாரை வழிபடுகிறவர்கள்லாம் முட்டாள்கள். ஸ்ரீராமர் எந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்று பாடம் படித்தார், பாலம் கட்ட படித்தாருன்னு அவங்க கேள்வி கேட்கலாம், தப்பிச்சுக்கலாம். அதனால ஒரு தேர்தலையும் அவங்களுக்கு பாதிப்பு வரல. ஆனால் அதை பேசுறவங்களுக்கு அவங்க புத்திசாலிகளாக இருக்காங்கல்ல. ஐயனாருக்கு எதிராக பேசினாங்களா? பேசல. நான் கருப்பண்ணசாமியை பேசினாங்களா? பேசல. இப்படி வந்து 100க்கும் 1000 குலதெய்வ சாமிகள், ஒரு குலதெய்வ சாமியை எடுத்து பேசிட்டு திமுக அரசியல் பண்ணட்டும், எல்லாம் கொலகார வெறியோட கிளம்பிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஏனென்றால் அது அவர்களினுடைய பண்பாட்டு நினைவுகளில் ஊறிய ஒன்று. நீங்கள் ஸ்ரீராமரையோ வடக்கத்தி தெய்வங்களுக்கு எதிராக பேசினால் பிஜேபிங்கிற கட்சி, ஏன்னா பிஜேபிங்கிறதே வடக்கத்திக்காரனுக்கு அடிமைகள் தானே, அது ஆரிய மேலாதிக்கத்திற்கு எடுகூலி வேலை செய்கிறவர்கள் தானே இங்கே இருக்கக்கூடிய RSS பரிவாரங்கள், அவங்க மட்டும்தான் எதிர்ப்பாங்க. மக்களிடமிருந்து அந்த எதிர்ப்பு வராது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் வடக்கத்தி ஆரிய சமஸ்கிருத மேலாதிக்கம் ஒரு பெரும் எடுப்பில் வந்து கொண்டிருக்கும் போது மத குறியீடுகளாகவும் தமிழர் தொன்மத்தோடு வேரோடி நிற்கின்றவற்றை தூசி தட்டி எடுத்தோ இருப்பதை மேலும் செழுமைப்படுத்தியோ செறிவுபடுத்தியோ மக்களுக்கு சொல்வது என்பது ஒரு அரசியல் உத்தி. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. கண்டிப்பா ஃபாதர். இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க முன்பே முருகர் வந்து ஒரு தமிழ் கடவுள், அந்த அடிப்படையில் அவர் குறிப்பிட்டீங்க. ஆனா இப்ப திமுக அரசு அவரை உள்வாங்கி ஒரு திராவிடத்திற்கான ஒரு அடையாளமா முருகனை முன்னிலைப்படுத்துறாங்களா? திராவிட கடவுளா முருகன்? திமுகல இருக்கிறவங்க எல்லாம் என்ன
90% இறை நம்பிக்கை உள்ளவங்க தான். பெரியாரனுடைய பக்தர்களாக சென்றவர்களும் இன்று தொடர்கிறவர்களும் கடவுளை நிராகரிக்கிறவர்கள். ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க பெரியார் வழியில்னா தனி வழி. பெரியாரனுடைய சமூக நீதி கொள்கைகளைத்தான் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்வாங்கி கொண்டிருக்கிறதே தவிர பெரியாரனுடைய கடவுள் நிராகரிப்பு கொள்கையை தலைவர் இப்போ கலைஞர் கடவுளை நம்புறதில்லை. அவர் பெரியார் வழி. இப்போ பெரியார் சொன்னதே தர்க்கமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆளாளுக்கு அடிக்கிறத பார்த்தோம்னா இறைவனுடைய பெயரால் இன்று இவ்வளவு பிளவுகள், இவ்வளவு வன்மங்கள், இவ்வளவு வெறி, அதை நிறுவனமயப்படுத்தி ஆட்சி அதிகாரமாக சரி ஏதோ ஊரளவில் இருக்குது அப்படின்னா கூட நம்ம அதை சரி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், சமூகம்னா இருக்கும்னு. இன்னைக்கு ஒரு கட்சி, ஒரு இயக்கம் இவ்வளவு பவர்ஃபுல்லாக வர்றப்போ அதை நம்ம எவ்வளவு அணிதிரட்டி எதிர்க்க முடியுமோ. அப்போ பெரியாரை நம்ம மறுகண்டெடுப்பு செய்யணும். கடவுள் மறுப்புக்காக இல்லை. அவர் ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் நம்பிக்கையாளன் தான். ஆனால் அவர் கேட்ட கேள்வியில் அந்த தர்க்கத்தில் நியாயம் இருக்குது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த கிறிஸ்தவ பயிலெல்லாம் சொல்கிறானுங்க மற்ற தெய்வங்கள் எல்லாம் இல்லைங்கிறாங்க, பொய்ங்கிறாங்க. இந்த முஸ்லீம் பயிலெல்லாம் சொல்கிறானுங்க மற்ற தெய்வங்கள் எல்லாம், இஸ்லாம் தெய்வத்தை தவிர எல்லா தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த இந்து பயலெல்லாம் சொல்கிறானுங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய அந்த தெய்வங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்கிறானுங்க. அவனுங்கெல்லாம் தனித்தனியாக இல்லைன்னு சொல்கிறத நான் மொத்தமாக இல்லைன்னு சொல்கிறேன், என்ன மட்டும் சண்டை இழுக்கிறானுங்க. அவருடைய தர்க்கம் நியாயமான தர்க்கம் தானே இல்லைங்களா? ஸோ பெரியார் வழியில் செல்கிறவர்கள் அவர்கள் ஒரு அந்த தசாவதாரம் படத்தில் கூட பெரியார் சொன்னதை கமல் திரும்ப சொல்லுவார். அந்த அசினா ஏதோ ஒரு அந்த ஆக்ட்ரஸ் வருவான்னு நினைக்கிறேன் உரையாடல். நான் இல்லைன்னு சொல்லலப்பா, கடவுள் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி நம்புகிற மாதிரி ஒரு கடவுள் இருந்தால் இந்த உலகம் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் சொல்கிறேன்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸோ இறைவனை பற்றிய தர்க்கங்கள் என்பது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வெறும் ஒரு பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது. ஃபைனலி ஒரு டிசர்ன்ட் ஃபெய்த். என்னை கடந்து அதனால் சொன்னேன்ல, பக்கத்தில் இருக்கிற ஒரு பசுமாட்டினுடைய பச்சை புல்லை தின்று கொண்டு வெள்ளை பாலை பசு எப்படின்னு தருதுன்னு எனக்கு தெரியல. 58 ஆண்டுகளாக என்னுடைய இதயம் நிற்காமல் ஓடிக்கொண்டு இருக்கிறதே, இந்த அதிசயம் எனக்கு புரியல. ஸோ நான் சரண்டடைந்து விடுகிறேன். அது என்னுடைய நம்பிக்கை. ஐ சரண்டர். என்னை கடந்த ஒரு மாபெரும் பேராற்றல் இருக்கிறது. அந்த பேராற்றல் வழியாக வந்த என்னுடைய மறை கிறிஸ்தவம் மனித நேயத்தை எனக்கு கற்றுத்தந்தது. சக மனிதர்களையும் உயிர்களையும் நேசிப்பதற்கும் உயரியவற்றை நாடுவதற்கும் எனக்கு கற்றுத்தந்தது. அது இன்றைக்கும் எனக்கு சிலுவை போருக்கு போ, சண்டைக்கு போ, சக மனிதர்களை பகைத்துக்கொள் என்று சொல்லி தருமையானால் அந்த மதத்தை நிராகரித்து விட்டு நான் வேறு வழி செல்வேன். ஏன் நான் RSS பரிவாரத்தை எதிர்க்கிறேன் என்றால் அது பகையை வளர்க்கிறது, அது வன்மத்தை வளர்க்கிறது, அது வெறுப்பை வளர்க்கிறது. ஸோ இட் இஸ் ஆன் அ மேட்டர் ஆஃப் பிரின்சிபிள் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் அண்ட் எம்பத்தி. ஐ ரெசிஸ்ட் தம் அண்ட் ஐ ஒப்ஜெக்ட் தம். ஸோ மற்றபடி இறைவனையும் மதங்களையும் விவாதத்திற்கும் விமர்சனத்திற்கும் தர்க்கத்திற்கும் உட்பட்டுத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் நீங்கள் திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க முக்காவாசி எனக்கே மந்திரிகள் தெரியும். எனக்கு நண்பர்களாக இருக்கிற எல்லா மந்திரிகளும் ரகசியமாக சாமி கும்பிடுறவங்க தான். இன்னைக்கு வெளிப்படையாக அவங்க சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடுறதுக்கு அவங்க கட்சி தொண்டர்களுக்கு என்றைக்குமே தடை விதித்தது இல்லையே. அவங்க கட்சி அந்த சட்டத்திட்டங்களில் சாமி கும்பிடுகிறவர்கள் கட்சியில் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம். ஆனால் ஏன் அவங்கள கொண்டு போய் ஸ்லாட் பண்ணுறீங்க? அவங்கெல்லாம் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் திமுக காரங்கன்னு. அப்படி பார்த்தா அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களாம் மத நம்பிக்கை இல்லாதவங்களா? தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவங்களுக்கு 35% ஓட்டு கிடைச்சிருக்குது. 35% சாதாரண எண்ணிக்கையா? 2.5-3 கோடி மக்கள். அப்போ தமிழ்நாட்டில் 3 கோடி மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு போட்டவங்களுக்கு? அதிமுகவும் அதே வழியாக வர்றது தானே. பார்த்தா 8 கோடி தமிழர்களில் 5 கோடி 4.5 கோடி வாக்குகள் இந்த 2 கட்சியும் தான் வாங்குறாங்க. ஸோ தமிழகத்தில் இருக்கிற 5 கோடி பேரும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களா? இல்லை. அரசியல் தேவைகள் என்பது வேறு. அந்த அரசியல் கட்சியில் அவங்களும் கடவுளை வழிபடுவது தவறுன்னு ஒரு நாள் சொல்லலையே. அதாவது இந்த இந்து சமய அறநிலையத்துறை குறிப்பா முருகன் போன்ற கடவுள்களை சமீப காலமா இந்த திமுக ஆட்சியில ஓவரா கடவுள்களை குளோரிஃபை பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. இது சிறுபான்மையினர் மக்களிடையே சிறுபான்மையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு கவலைப்படணும்? சிறுபான்மையினர் ஏன்னா சிறுபான்மையினருடைய தேவாலயங்களும் மசூதிகளும் அரசனுடைய வரிப்பணத்தில், மக்களினுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டவை அல்ல. நான் திரும்பவும் சொன்ன அறநிலையத்துறை ஒரு நாளும் ஊர் மக்களோ தனிநபர்களோ கட்டி எழுப்பிய திருக்கோயில்களை அது போய் அபகரித்துக் கொள்வது இல்லை.
மக்களினுடைய வரிப்பணத்தில் மன்னர்களாலும் அரசுகளாலும் கட்டப்பட்ட திருக்கோயில்கள் தான் அறநிலையத்துறைக்கு கீழே வருகின்றன. அவற்றின் வழியாக வரக்கூடிய வருமானத்தை தான் அந்த திருக்கோயில்களுக்காகவும் அந்த திருக்கோயில் சார்ந்த பணிகள் அல்லது அந்த திருக்கோயில் சார்ந்த நம்பிக்கைகளை வளர்ப்பதற்கும் அரசு செலவிடுகிறது. இதில் சிறுபான்மையினர் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது? பாராட்டத்தான் வேண்டும். என்ன கேட்டால் இந்த வழிபாடுகளை எல்லாம் குறைச்சிட்டு அந்த மதத்தினுடைய நல்ல தன்மைகளை, இப்போ சைவ முருகன் என்றால் முருகனை பற்றிய வரலாற்றை, அவன் எப்படி மக்களை காத்தான், இன்று எப்படி இயற்கையை நாம் காக்க வேண்டும், குறிஞ்சி நிலத்து கடவுள் அல்லவா, மலைகளை காத்தவன், அந்த மலைகளை காப்பதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற செயலை மத போதனை செய்ய வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பதற்கு அறநிலையத்துறை மக்களினுடைய விருப்பத்தோடு நம்ம ஆட்கள் எங்க பணத்தை எடுத்து மலையை காப்பாற்ற கொடுக்கணும். நீங்கள் எப்போது நல்ல முருக பக்தர்களாக மாறுவீர்கள் என்றால், நீங்கள் வெறும் ஒரு பழனி கோயில் திருவிழாவிற்காக நீங்கள் 100 கோடி செலவழிப்பதை விட, அல்லது கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் 5-10 கோடி செலவழிப்பதை விட, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்களை அடர்த்தியாக்குவதற்கும் அதற்காக போராடுகின்றவர்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா கொண்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பக்தர்கள் ஆவீர்கள். பக்தர்கள் என்பது கும்பாபிஷேகத்திலும் அலகு குத்துவதிலும் பாத யாத்திரை செல்வதிலும் மட்டுமல்ல, உங்கள் கடவுளர்கள் எந்த உயர்ந்த மதிப்பீடுகளுக்காக நின்றார்களோ அந்த மதிப்பீடுகளுக்காக இன்றும் நீங்கள் நிற்கிற போதுதான் நீங்கள் உயர்ந்த பக்தர்களாக மாறுவீர்கள். அப்போ அந்த அறநிலையத்தை இன்னும் இவால்வ் ஆகணும்னு வச்சுங்க. மேபி 100 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை எதுக்கு இந்த திருவிழாக்கள் எல்லாம்? நம்ம முருகப்பெருமான் மலைகளை காத்தவர், மலைகளை காப்பதற்கு நம்ம அறநிலையத்துறையிலிருந்து காசு செலவழிங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்லாம அரசு செலவழிச்சா எங்கள் பணத்தை எடுத்து எதற்கு நீங்க டைவர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. as of now திருக்கோயில்கள் வழியாக வரக்கூடிய இப்போ மாண்புமிகு சேகர் பாபு அவருடைய தலைமையில் எனக்கு தெரிய ஒரு 7-8 கல்லூரிகள், 5-6 கல்லூரிகளாவது அறநிலையத்துறை சார்பில் தொடங்கப்பட்டிருக்கிறது. 5-6 அல்ல, 500 நிறுவனங்களை எப்படி தொடங்குங்கள். எவ்வளவு நல்லது நாட்டுக்கு இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை பற்றி நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், வருத்தப்படக்கூடாது. இப்போ கண்டிப்பாக அந்த இன்விடேஷன்லேயே நம்மளால் பார்க்க முடிகிறது, முருகருக்கு பூணூல் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புகைப்படங்கள் பார்த்தா முருகனுக்கு ஒரு 6 பேக் வச்சிருக்க மாதிரியான நிறைய புகைப்படங்கள்லாம் வெளியிடப்படுது. இது மாதிரியான இந்த குறைபாடுகளை எப்படி சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்? அதாவது இன்னைக்கு இந்த டீசான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுற ஒரு தேவை ஒன்று இருக்குதுங்க. அது உள்ளே இருந்தால் வரணும். நம்ம சொன்னால் அது தப்பாயிடும். அது அவங்களுக்குள்ளேருந்து வரணும். இப்போ பூணூலையும் நீங்கள் அதை ஒரு இப்போ ராமானுஜர் பண்ணார்ல, எல்லா ஜாதிக்காரங்களையும் கூப்பிட்டு பூணூல் போட்டு விட்டாரு. சரி, நீங்கள் போடுங்க. நாடார், பறையர், பல்லர் எல்லாருக்குமே நீங்கள் உள்ள படிக்க வைங்க வரீங்களா? நீங்கள் எங்கள் சாமியாருங்க படிக்க வைக்கிற மாதிரி, இது உலமாக்கள் படிக்க வைக்கிற மாதிரி நீங்களும் அவங்க சங்கரமடத்துக்காக செய்கிறாங்க இல்லைங்களா? நீங்களும் இந்த ஓதுவார்கள் இந்த மாதிரி எல்லா ஓதுவார்களுக்கும் பூணூல் போட்டு விடுங்க. என்ன கெட்டு போகுது? யாரு கேட்கறது இல்லையா? ஸோ ஆனால் அப்படி நீங்கள் மாற்றம் செய்தீங்கன்னா முருகனுக்கு பூணூல் போடுறது அது ஒரு அடையாளம், ஒரு குறியீடு. அது வெறும் ஒரு ஜாதிக்குரியது என்று வருகின்ற போது தான் முருகனை நீங்கள் சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு இது வரும். 6 பேக் அவங்கவுங்க விருப்பப்படி. இப்போ நானே ஜீசஸை ஒரு ஸ்மைலிங் ஜீசஸ் போடக்கூடாதான்னு கேட்போம். ஏன்னா ஜீசஸ் அவர் எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே இருக்கிற ஒரு ஜீசஸாகவே படம் போட்டுருக்கிறீங்கள, அவர் வாழ்க்கையில் சிரிக்கவே இல்லையா? அவர் இயல்பாக பேசவே இல்லையா? அதனால் நாங்கள் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நேரம் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஒன்று போடுவோம். யார்? ஜீசஸ் த ஃபுட்பால் பிளேயர், ஜீசஸ் த பாஸ்கெட் பால் பிளேயர், ஜீசஸ் தி சிலம்பம். See, the more the God comes close to human existence, he looks beautiful or she looks beautiful. கடவுள் என்பது கண்ணுக்கு புறப்படாத பொருளாக இருந்தாலும் கடவுள் என்பது மனித அனுபவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வரணும். அது இட் பிகம்ஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். அதனால் அவங்கவுங்க விருப்பப்படி அவங்க வடிவம் கொடுக்குறவங்க தப்பு இல்லை. பட் அந்த சான்ஸ்கிரிட்டைஸ் ஆகிறப்ப தான் நம்ம அதை கவனமாக பார்த்துக்கணும். ஃபாதர், இப்போ இந்த முத்தமிழ் அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு இது சொல்கிற செய்தி என்ன? தமிழக மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான மாநாடுகளுக்கு எந்த மாதிரி தங்களை தயார்படுத்தணும்? சரி, அறநிலையத்துறை இது போன்ற செயற்பாடுகளை செய்து கொண்டு தான் வந்தது. அது ஏதோ புதுசாக பண்ணுறதெல்லாம் இல்லை. இன்றைக்கு அரசியல் ரீதியாக இது போன்ற ஒரு கூர்மையான விவாதங்கள் வந்திருப்பதால் இந்த முத்தமிழ் மாநாடு பெரிதாக பேசப்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி மிக நல்ல முயற்சி. இதே போல பல மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும். பட் அதில் அழைப்பில் பார்த்தேன் எல்லாமே பழைய அதே இந்த நிலைய கலைஞர்கள்னு ஒரு செட் இருப்பாங்கல்ல, இதே நிலைய கலைஞர்கள். இது அரசாங்கத்துக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனையும் சர்ச்சைக்கே இல்லாத ஆட்களை கொண்டு தான் பேச வைக்கணும்ட்டு.
இது இப்போ எப்படி இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்க பேசுகிறோம்ல, இதை கேட்குறதுக்கும் எல்லா கிறிஸ்தவர்களையும் இதை ஒத்துக்க மாட்டாங்க நான் பேசுகிறது. பட் நான் பேசுகிறத ஒத்துக்கிறதுக்கும் ஒரு இருக்காங்களா, அப்படி தானே கருத்து முரண் வந்து அந்த முரண்பாடுகள் அந்த தீசிஸ் ஆன்டி தீசிஸ் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு நிலைப்பாட்டிலேருந்து அதை எதிர்த்து ஒரு நிலைப்பாடு வர, அப்புறம் கடைசியில் சிந்தசிஸில் வந்து சேரும். அப்படி தான் மனிதகுலம் முன்னாடி செல்ல முடியும். அதனால் பார்க்குறப்போ நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஒரே நிலைய கலைஞர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்காங்க. அந்த தென்னகத்தில் ஐயா வைகுண்டரனுடைய ஒரு அடையாளமாக, மாபெரும் அடையாளமாக பால பிரஜாபதி அடிகள் ஒருத்தர் இருக்கார். எவ்வளவு பெரிய புரட்சிகர சிந்தனையாளர், சமூக மாற்றத்தை கொண்டு வந்த ஐயா வைகுண்டர். சாதி சடக்கிற்கு எதிராக கலகம் செய்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஐயா வைகுண்டர். சனாதனத்திற்கு எதிராக அப்படி ஒரு போர்க்குடி எழுப்பியவர். அவருடைய வழியாக வரக்கூடிய பால பிரஜாபதி அடிகள் இன்று மேடைகள் தோறும் சமூக நீதி, மனிதநேய கருத்துக்களை உறக்க பேசி வருகிறார். அவருடைய பேர் அதில் இருக்கான்னா காணும், அதில் சுத்தமாக காணும். இன்றைக்கு முருகரை பற்றியோ முருகரனுடைய அந்த கோட்பாடுகளை பற்றியோ பேசுவதற்கு ஒரு சில சாமிகளுக்கு தகுதி இருக்கிறது என்றால் பாலபிரஜாபதி அடிகளுக்கு இருக்கிறது, திருவடிக்குடில் சாமிகளுக்கு இருக்கிறது. இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய சமய ஒற்றுமைக்காக அவர் செய்து வருகின்ற பங்களிப்புகள்ங்கிறது சாமானியப்பட்ட பங்களிப்பு இல்லை. திருவடிக்குடில் இப்படிப்பட்ட யாரையுமே அதுக்குள்ள பார்க்க முடியல. அதுக்குள்ளேயும் ஒரு சாதியம் சார்ந்த, மீண்டும் சொல்லுறேன், வந்து இந்த சாதியம் சார்ந்த ஒரு பேச்சாளர்கள் பட்டியல் தான் அதில் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையாக பேசினா ஒருவேளை நம்ம மேலேயும் சண்டைக்கு வந்துடுவாங்க, இவங்க கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்கன்னு. அது வந்து இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் பேசணும், முற்போக்காளர்கள் பேசணும். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.